நீங்கள் அடிக்கப்படுவீங்க, என் நாமத்து நிமித்தம் புறக்கணிக்கப்படுவீங்கன்னு சொல்லி கொடுத்ததுனால தானே. இந்த நீட் பேஸ்ட் காஸ்பலில் இருந்து டோட்டலி ஒரு ஷிஃப்ட் கண்டிப்பாக வந்து ஆக வேண்டும். How important is mentoring both in the mission field, regular Christian life? 4 வயசுல எங்கள் அப்பாவை அங்கே நான் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸராக ரிஃபார்மராக பார்த்து 4 இயர்ஸில் எனக்கு எங்கள் அப்பாலாம் சொல்லிக் கொடுக்கல, நீ இப்படி தான் பேசணும்லாம் சொல்லிக் கொடுக்கல. ஐ saw things and I become part of it. 3 நாளில் சபையை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு ஓட வேண்டியதாகி போச்சு. பட் இந்த 3 நாளைக்குள்ளே அந்த சஃபரிங்கை குறித்தும் ட்ரிபுலேஷனை குறித்தும் அவர் பேசிட்டு தானே போயிருக்கிறாரு. இன்றைக்கி வர்றவனுக்கு அப்படியா நம்ம ஆல்ட்ரு கால் கொடுக்குறோம்? நம்முடைய ஆல்ட்ரு கால் சிஸ்டமே தப்பாக போயிடுச்சு. God will take care of you தானே சொல்கிறோம். நோ you are a chosen vessel for his use, மாஸ்டர்ஸ் யூஸுக்குன்னு சொல்லியிருந்தேன்னா, அதை மாற்றி சொல்லியிருந்தேன்னா அவன் அப்போ நான் மாஸ்டர் யூஸுக்கு என்னன்னு கேட்டிருப்பான். அப்போ நீ இது செய்யணும்னு சொல்லியிருப்போம். இன்றைக்கி இயேசுவோடு கூட இருந்த எல்லாரும் ரத்த சாட்சிகளாக மறித்தாருன்னா, இயேசு அவங்களோடு இருக்கும்போது பாடுகள் வரும், உபத்திரம் வரும், நீங்கள் அடிக்கப்படுவீங்க, என் நாமத்து நிமித்தம் புறக்கணிக்கப்படுவீங்கன்னு சொல்லி கொடுத்ததுனால தானே. இல்லைன்னா அவன் ரத்த சாட்சியாக மறைச்சிக்க மாட்டான்ல. ஸோ சபை இன்றைக்கி வந்து இந்த நீட் பேஸ்ட் காஸ்பலில் இருந்து டோட்டலி ஒரு ஷிஃப்ட் கண்டிப்பாக வந்து ஆக வேண்டும். இதற்கு போதகர்கள் பொறுப்பு, இதற்கு ஸ்தாபனங்களும் பொறுப்பு. அகெயின் பர்பஸை குறித்து பேசக்கூடியது போது மொர்தெக்காய் வந்து எஸ்தர்கிட்ட சொன்ன மாதிரி ஆண்டு ஒன்று இந்த காரியத்துக்காக தான் அழைச்சிருக்கிறாரு. இந்த காலகட்டத்தில் நீ செய்யலைன்னா வேறு ஏதாச்சும் வச்சு ஆண்டு செஞ்சுருவார். பட் உன்னுடைய நோக்கத்தை மறந்துடாதன்ற ஒரு சேலஞ்ச் அவள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிற சமயத்தில் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த வசனம் தவறாக வெறும் மிஷினரி கூட்டங்களில் மட்டும்தான் பேசப்படுது. சபையில் பேசப்படும். சபையில் பேசப்படுறதில்ல. எஸ்தர் செய்த இன்னொரு காரியம், நானும் என்னோடு கூட இருக்கிற தாதிகள் யார் ஜூ, ஒருத்தரும் ஜூ கிடையாது. She was able to motivate her assistants, those who are belonging to the Persian government. அவங்களுக்கு அழிவு இல்லையே. நீ உபவாசம் பண்ண நான் இது கூட இருக்குன்னு அவங்க கேட்கவே இல்லையே. நானும் என் தோழிகளும் என் தாதிமார்களும் செய்வோம், அப்போ நீங்கள் எனக்கு செய்யுங்கன்னு கேட்குறாள். அப்போ அந்த மோட்டிவேஷன், அந்த ஒரு வார்த்தை அவளை மட்டும் இல்லை. இன்னைக்கு மிஷினரி சர்வீஸில் வெறும் ஆண்டவர் உன்னை கூப்பிடான்னு சொல்கிறோம். இந்த வசனத்தை நானே கூட யூஸ் பண்ணேன், இந்த காலத்தில் மௌனமாக இருந்தாலும். பட் தட் இஸ் நாட் மிஷினரி கால் அலோன். இட் இஸ் ஃபார் த ஹோல் சர்ச் டு ஒர்க் ஹவு த டிஸ்ட்ரக்ஷன் இஸ் கம்மிங். இன்றைக்கி நிறைய வில்லேஜில் எழுதி போட்டாங்க சத்தீஸ்கரில், வியாதியஸ்தருக்கு ஜபிக்கிறவளும் இங்கே வெளில வரக்கூடாது. அப்போ ஆண்டவர் சொன்னார், போங்க வியாதியஸ்தரை சுகமாக்குங்கன்னு சொன்னார். வரக்கூடாதுன்னு சொல்கிறான். இப்போ நம்ம பவுல் சொன்ன மாதிரியும் பேதுரு யோவான்னு சொன்ன மாதிரி மனுஷனுக்கே கீழ்ப்படுகிறதா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறதா, எது உத்தமம் நீனே சொல்லு அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம ஆட்களால் முடிஞ்சிருக்கணும்ல. அது முடியலையே. ஸோ சர்ச் ஷுட் பி மிலிட்டன்ட், நோ டவுட் about radical. We need radical Christians, but militant in the whole சர்ச்சை மாற்றணும். நான் சமீப காலத்தில் சொல்கிறது, RSS ப்ரொடியூசிங் சங்கீஸ், we are producing சொங்கீஸ். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நாங்கள் கடம்பூரை ஒட்டி இருக்கிற பன்றிமலைங்கிற ஊரில் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, நான் அப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு கூட படிக்கலை. எனக்கு அடுத்தால தங்கச்சி 3 வயசு, அவள் தொட்டில் இருக்கா. எங்கள் அப்பா நான் என்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற மாதிரி மிலிட்ரியில் இருந்தவங்க காசுக்கு உழைச்சாலும் கவர்மெண்ட்டுக்கு உழைக்கணும்னு சொன்னதுனால அங்கே மிலிட்ரியில் அவர் சிக்னலில் இருந்தார், பேராஷூட்டில் இருந்தார். இங்கே வந்தோடனே நீங்கள் கீழே இருந்தால் வரணும்னு சொல்லிட்டாங்க. கீழே இருந்து வரும்போது ஹி பிகம் அ போஸ்ட்மேன். ஹி வாண்டட் டு, ஏன்னா சிக்னல் படிச்சிருந்தனால ஏன்னா டெலகிராஃப் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இல்லைன்ட்டு. ஸோ ஹி வாஸ் போஸ்டட் இன் த பன்றிமலை. அது ஒரு பழைய மிஷன் ஃபீல்டுன்னு எனக்கு இப்போ தான் தெரியும். அங்கே பாஸ்டரை பார்க்குறதுக்கு போவாங்க. சர்ச் தூரத்தில் இருக்குது. அதுக்கு பன்றிமலை இல்லை, பன்றிக்குளம். பன்னீர்குளம்னு சொன்னாங்க. பன்னீர்குளம் தான் பன்றிக்குளம் மாற்றின்னு சொல்லுவாங்க. அது கடம்பூர்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போகணும். அந்த நாட்களில் ஒரே ட்ரெயின் தான். கடம்பூரில் இறங்கி எங்கள் அப்பா பின்னால் அந்த மெயில் பேக்கில் ஒரு பெரிய அருவாள் போட்டுட்டு தான் போகணும். ஏன்னா there was a big war between my father, my mother and the people over there. அங்கே காஸ்டிசம் பெரிய தலைவிரித்து ஆடிக்கிட்டு இருக்குது. அம்மா நல்லா கலராக இருந்ததுனால அவன் தன்னுடைய காஸ்ட்டுன்னு நினச்சிக்கிட்டான்.
முதல் நாள் விடல, அதுக்கு பிறகு மெல்ல கேட்டான். அதுக்கு பிறகு கேஸ்டிசம் பிளேட் அ வெரி பிக் ரோல். அப்போ நான் என்னுடைய காரியத்தை எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அங்கே ஒரு அண்ணாச்சி கடை இருக்குது. அவர் கடைக்கு நாங்கள் சாமான் வாங்க போனோம். நான் சின்ன பையன். நான் வந்து நாட் ஈவன் 5, யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நான் 5 இயர்ஸ், நான் 1வது படிக்கலை. என் தங்கச்சி 3 வயசுனா எனக்கு 4 வயசு, அவ்வளோதான். சரி, அவளுக்கு 1 வயசுனா எனக்கு 4 வயசு. அவளை தொட்டில் போட்டு தான் இருப்பாங்க. எங்கள் வீட்டில் கல்லெல்லாம் வந்து விழுவும். அதெல்லாம் எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஞாபகம் இருக்குது 4 வயசுலனாலும். 4 வயசில் நான் சாமான் வாங்க போயிருக்கேன். அங்கே பெரியசாமி அண்ணாச்சின்னு ஒருத்தர், அவர் கடை வச்சுருக்காரு. அங்கே ஒருத்தன் வந்து நிற்கிறான். நின்றுக்கிட்டு என் கால் தெரியாமல் அவன் கால் மேலே படுது. அவன் உடனே என்னை திட்டுறான். பெரிய ஆள் திட்டுறான். நீ யாருடா அப்படிங்கிறான். நான் உடனே சொன்னேன், அந்த போஸ்ட்மேனுடைய மகனாக்கும் அப்படின்னோன்னு அவன் தான் ஒதுங்கி. சரி, 4 வயசுல எங்கள் அப்பாவை அங்கே நான் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸராக அல்லது ஒரு ரிஃபார்மராக பார்த்து 4 இயர்ஸில் எனக்கு எங்கள் அப்பாலாம் சொல்லிக் கொடுக்கல. நீ இப்படி தான் பேசணும்லாம் சொல்லிக் கொடுக்கல. ஐ சா திங்ஸ் அண்ட் ஐ பிகம் பார்ட் ஆஃப் இட். இன்றைக்கி எந்த சபைக்குள்ளே இருக்கிற பிள்ளைக்குள்ளே அந்த மாதிரி ஒரு துடிப்பு உண்டாயிருக்குது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், என்னுடைய வழக்கத்தின்படி சண்டே ஈவினிங் ஐ ஸ்பெண்ட் த டைம் வித் த ஃபேமிலி அண்ட் த சில்ட்ரன். அவங்களுக்கு கதை சொல்கிறேன். நான் போன சம்மர் ஹாலிடே ஆரம்பிக்கும் போது குட்டி பிள்ளைங்களை எல்லோரும் இருக்கிறாங்க. நான் சொன்னேன், ஹாலிடே ஆரம்பிக்க போது போகிறதுக்கு முன்னால் எல்லோரும் வகுப்பில் இருக்க தன் ஃப்ரெண்டுக்கு ஒரு நியூ டெஸ்டமெண்ட் கொடுத்துடணுன்ட்டு. எடியுடைய பிள்ளை என்ன சொல்லுது தெரியுமா? ஆல்ரெடி ஐ கேவ் 3 நியூ டெஸ்டமெண்ட் டு மை ஃப்ரெண்ட்ஸ் தாத்தாங்க. ஷீ இஸ் ஒன்லி ஹார்ட்லி 7. ஸோ இது நம்ம போட்டே. இப்போ நேற்று நான் வந்து என் குட்டி பிள்ளைங்களுக்கு பைபிள் டிரான்ஸ்லேஷன் எப்படி நடந்தது டிண்டேலை பற்றி சொல்லி, ஆக்ஸ்போர்டில் 4 பிஷப்பை எரிச்சது சொல்லி, எவ்ரிபடி ஷுட் நீட் த வேர்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மேட் தம் டு ப்ரே. சின்சியர்லி தே ஆர் பிளேயிங். சின்சியர்லி அழகாக ப்ளே பண்ணாங்க. ஆண்டவரே, எல்லார் கையிலையும் வேத புஸ்தகம் போகணும், அவங்க பாஷையில் போகணும், டிரான்ஸ்லேட்டருக்காக ஜெபம் பண்ணாங்க. இவ்வளோ இது நம்ம கையில் தானே இருக்குது. அப்போ சபை செய்ய வேண்டிய காரியம் இதுங்கிறத நான் பார்க்குறேன்னே, என்னுடைய லைஃப்பில் பார்க்குறேன்னே. எங்கள் ஃபேமிலி மினிஸ்ட்ரியில் இருக்கிறதுனால இல்லை, பட் இட் இஸ் பார்ட் ஆஃப் அ கிறிஸ்டியன்ஸ் லைஃப். அது உங்கள் ஜெனரேஷன்லன்னு திருநெல்வேலி தூத்துக்குடியில் பைபிள் வாசிக்கலன்னா சாப்பாடு கிடையாது. ஆமாம், பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது, லஞ்ச் கிடையாது. அம்மா இருக்கும்பொழுது கூட உங்கள் அம்மா பைபிள் வாசினா இந்த கதைலாம் சொல்லியிருக்கீங்க. So right from the family, when the God is let down, it starts affecting the church. So அந்த எலிமெண்ட் வந்து பேரண்ட்ஸுக்குள்ளேயே இருக்கணும். தட் ஆண்டவர் வந்து அப்பாங்களுக்கு எஸ்பெஷலி சொல்கிறாரு, போகும்போதும் வரும்போதும் பிள்ளைகிட்ட பற்றி பேசுன்னு. ஆனால் நிறைய பேர் தகப்பர்கள் ப்ரொவைட் பண்ணுறது தான் நம்முடைய வேலை சொல்லிட்டு பண்ணிடுறாங்க. ஸோ அந்த விதத்தில் ஒரு ஃபாதர்ஸ் how much they need to step up in spiritual life of the family. மதர்ஸ் மீட்டிங் நிறையா சர்ச்சில் இருக்குது, ஃபாதர்ஸ் மீட்டிங் கிடையாது. மென்ஸ் ஃபெலோஷிப்னு வச்சுருக்காங்க. அதுவும் எல்லா இடத்துலையும் டெஃபினட்டான ஒரு காரியம் இல்லை. அங்கே மென்ஸ் மீட்டிங்கில் பேசப்படுறது, கமிட்டியில் பேசப்பட வேண்டியதெல்லாம் மென்ஸ் மீட்டிங்கில் பேசப்படுது. இதுதான் சாதாரணமாக இல்லை. அண்ட் இப்போ எல்லாத்துக்கும் டைம் இல்லைன்ட்டு அதெல்லாம் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ அது மதர் மீட்டிங் கிடையாது, யங் பீப்புள் மீட்டிங் கிடையாது. ஏதோ அன்றைக்கி சண்டே மட்டும்தான் அவங்களால முடியும். அது கூட வர்றவங்களை வச்சு தான் மேனேஜ் பண்ணுங்கிற நிலைமைக்கு தரலாமல் ஆதிநிலை ஏகுவோமே, அது வந்து முக்கியமான காரியம். அன்னைக்கு இருந்த மிஷினரிஸ் இதை சொல்லி கொடுத்தாங்க. ஃபேமிலி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சைல்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க. உன் அப்பாவும் அம்மாவும் உனக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்த காரியத்தையும் அதை அவங்க எப்படி திணிச்சாங்கங்கிறதையும் நான் இப்பவும் யோசித்து பார்க்குறேன். 300 வருஷத்துக்கு முன்னால் இவங்க வந்து பெரிய சொசைட்டி இம்ப்ரூவ் பண்ணாத போது இந்த மிஷினரிஸ் அவங்களுக்குள்ள கிவிங்கை குறித்து சொல்லி கொடுத்துருக்காங்க, ஃபேமிலி லைஃப்பை சொல்லி கொடுத்துருக்காங்க, வில்லேஜ் லைஃப்பில் கார்ப்பரேட்டாக எப்படி வாழ்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அவங்க எப்படி பண்ணாங்கங்கிறது மொழியறியாத நாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு வேறு கலாச்சாரத்துலேருந்து வந்துட்டு வேறு சீதோஷ்ணையில் வந்துட்டு எப்படி இதை இன்ஜெக்ட் பண்ணாங்கங்கிறது இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய புதிராக தான் இருக்குது. அமேசிங். அஃப்கோர்ஸ் காட் ஸ்பிரிட் வாஸ் ஆல்சோ அட் ஒர்க். பட் அதற்கு நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இண்டிஜினஸாக இருந்த சில ஆட்கள் ஒரு பயங்கர வெறி பிடிச்சவங்களாக இருந்திருக்காங்க. அந்த மிஷினரிஸோடு ஒர்க் பண்ண சம்பளம் இல்லாமல் ஒர்க் பண்ண, சம்பளத்துக்காக அல்ல, சம்பளம் இல்லாமல் ஒர்க் பண்ண வாத்தியாராகவோ அல்லது ஹெட்மாஸ்டராகவோ ஒரு கேட்டகிஸ்டாகவோ உபதேசியராகவோ இருந்தவங்க ஒரு வெறியோடு ஒர்க் பண்ணியிருக்காங்க.
அந்த மிஷினரிஸ் இவங்களை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி ஏசு செய்த அதே மெத்தட் தான். 12 பேரை கூட்டிகிட்டே தெரிஞ்சார்ல, அதே மாதிரி மிஷினரிஸ் ஒரு குறிப்பிட்ட பீப்புளை கூட்டிகிட்டே தெரிஞ்சுக்காங்க. இவங்களுக்குள்ள இருந்த பாரம், இவங்களுக்குள்ள இருந்த தரிசனம் அவங்களுக்குள்ள தானாக போயிடுச்சு. அவங்க அதை ஃபேமிலிஸ்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க, சர்ச்சஸ்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கேற்றால காரியம் போயிடுச்சு. இது இன்றைக்கு கடத்தப்பட வேண்டியது. நான் இப்போ சமீபத்தில் தரங்கம்பாடியில் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசின டாபிக் வந்து எதை விட்டு செல்லீர்கள், வாட் இஸ் அ லீகசி யூ லெஃப்ட் பிஹைண்ட். 2 தீமோத்தேயு 2 சாப்டர் 4 தலைமுறைக்கு அவங்க கிரியேட் செய்கிறதுக்கு பவுல் தன்னுடைய நான் சொல்லி கொடுத்த நீ அவங்களுக்கு சொல்லு, எங்கிட்ட கண்டதும் கேட்டதும். அப்போ தேவர் வெரி டிரான்ஸ்பரண்ட். இன்றைக்கி இருக்கிற பாஸ்டர்ஸுக்கும் அநேக பாஸ்டர்ஸுக்கும் காங்கிரிகேஷனுக்கும் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் போயிட்டுன்னு நான் பயப்படுறேன். கொஞ்சம் சின்னவர்களுக்குள்ள ஒரு வேளை டிரான்ஸ்பரன்சி இருக்கும். ஆனால் நிறைய பாஸ்டர்ஸ் தே ஐசோலேட் தெம்செல்ஸ் பிகாஸ் தே காப்பீட் த வெஸ்டர்ன் மெத்தடாலஜி. கலிஃபோர்னியாவிலேருந்து டெக்ஸாஸில் வந்து அவர் பிளெயினில் வருவார், சர்வீஸ் நடிச்சுட்டு போயிடுவார். அந்த கல்ச்சர் நமக்குள்ளே மெல்ல மெல்ல வர ஆரம்பிச்சிட்டு, ஸோ வி கீப் அ வால் பிட்வீன் த காங்கிரிகேஷன் அண்ட் த லீடர்ஷிப். இது உடைக்கப்பட்டு தான் ஆகணும். இதெல்லாம் there are lot of elements to be broken. பாஸ்டர் ஆண்ட்ரூஸை பற்றி பாஸ்டர் தாமஸ் சொன்ன ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்க வீட்டில் எப்பொழுதுமே ஒரு 20 பேர் 30 பேர் சாப்பிட்ற மாதிரி த ஹவுஸ் வாஸ் அ ஓப்பன் ஹவுஸ். விசுவாசிகள் வரலாம், ஒவ்வொரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு தெரியும். he was almost like the spiritual and the father of all the families. ஸோ எது மாடர்னாக இருக்குது, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குதுன்றது மாத்திரம் பார்க்காம அர்த்தமுள்ள வாழ்க்கைகள்லேருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் நிறைய இருக்குது. எஃபெக்டிவ்னஸ். அண்ட் ஆஸ் அ மிஷன் லீடர், யூ பீன் அ மிஷன் லீடர், யூஆர் அ மிஷனரி ஸ்டேட்ஸ்மேன், நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கிறீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸுடைய நிலையும் அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இன்னைக்கு மிஷனரி ஆர்கனைசேஷன் நாளாக பிரிப்பேனா. ஒன்று, வெரி ஃபியூ மிஷன்ஸ் ஆர் இன் த்ரைவிங் மோட் பிகாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன். இன்கம் குறைஞ்சிடுச்சு, பெர்சிக்யூஷன் அதிகமாகிடுச்சு, வாழ்க்கை தரம் அதிகமாகிடுச்சு. ஒரு ஒர்க்கரை ஒரு மிஷினரி அனுப்புனா கூட டிமாண்ட் அதிகமாகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அதில் ரொம்ப ரேராக தான் த்ரைவிங் மிஷன்ஸை பார்க்க முடியுது, இன்க்ளூடிங் மேஜர் மிஷன்ஸ் ஐ எம் டாக்கிங். செகண்ட், மெயின்டெனன்ஸ் மோடில் வந்துட்டாங்க. செய்தது போதும், இதை தக்க வச்சுக்கிட்டாலே பெருசு அப்படிங்கிற மோடில் வந்துட்டாங்க. 2வது. 3வது ஐசியூக்கு போயிடுச்சு. 4வது சிசியூக்கே போயிடுச்சு. இன்றைக்கி போகிறதா நாளைக்கு மூடுறதா அப்படின்னு போயிடுச்சு. இப்போ 4 தரத்தின் நான் பிரச்சனை என்ன பெர்சன்டேஜ் கொடுப்பேன்னா, த்ரைவிங் மிஷன்ஸ் ஒன்லி 5%, மெயின்டெனன்ஸ் மோடில் வந்து 30%, 40% ஐசியூ. அப்போ இதுவே உங்களுக்கு 80 போயிடுச்சு. மீதி இருக்க 20 சிசியூவில் தான் இருக்குது. நீங்கள் நேம் ஆல் த மிஷன்ஸ் தோஸ் ஆர் கனெக்டட் வித் ஐஎம்ஏ ஆர் அவுட் சைட் ஆஃப் ஐஎம்ஏ. திஸ் இஸ் அ ஃபேக்ட். ஸோ முதல்லையே நம்ம வந்து அந்த காரியங்களை மனசில் கொண்டு செயல்பட்டால் மிஷனரி சொசைட்டிகள் சர்வைவ் ஆகிறது மட்டும் இல்லை, த்ரைவ் ஆகும். How important is mentoring both in the mission field, ரெகுலர் கிறிஸ்டியன் லைஃப்லேயே? இப்போ அடுத்த தலைமுறை ஊழியக்காரர்கள், அன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் சொன்னீங்க, இந்த மாதிரி 10 பேர் சொன்னாங்க ஸ்டான்லி அண்ணன், அந்த மாதிரி லீடர்ஸ் இன்றைக்கி காட்ட முடியுமா ஃப்ரெடின்னு கேட்டிங்க. அந்த ஒரு சேலஞ்ச் இருக்குது. முன்ன இருந்த குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப், அந்த 25 வயசுக்குள்ளே இருந்தவங்களே அந்த குவாலிட்டி ஆஃப் லீடர்ஷிப் இன்றைக்கி பார்க்கும்பொழுது அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது பார்க்க முடியுது. இப்போ அதற்கு முன்னால் போன ஒரு ஜெனரேஷன், ஒரு பவுலாக இருக்கக்கூடிய ஜெனரேஷன், இந்த டிமத்தியை பவுல் பார்க்கும்பொழுது 15 வயசு பவுல் டிமத்திக்கு என்று சொல்லுகிறார்கள். ஸோ பால் டுக் இன்ட்ரெஸ்ட் இன் டிமத்தி, ஸ்பெண்ட் டைம். 2 திமோத்தி 3 சொன்னதை போல், யூ நோ மை விஷன், யூ நோ மை ஒர்க், யூ நோ மை சஃபரிங், என்னுடைய விசுவாசம் என்னன்னு தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் புக்காக வாழ்ந்திருக்கிறார். ஹவு இம்பார்ட்டண்ட் இட் இஸ் முந்தின இருக்கக்கூடிய ஜெனரேஷன் பவுலாக இருக்கிறவர்கள், அவர்கள் ஐடென்டிஃபை பண்ணி டிமத்தீஸ்களை உருவாக்குவதற்காக அவங்க ஸ்கெடியூலில் நேரம் ஒதுக்குவது. நான் எப்போவும் இந்த உதாரணத்தை எல்லா பாஸ்டர்ஸ் மீட்டிங்னு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். கோழி தான் பெஸ்ட்டு உதாரணம். கோழி முட்டை போடும், அது மேலே அடகாத்து தன்னுடைய எல்லா கொழுப்பையும் ஹீட்டாக மாற்றி
அந்த முட்டையை கொடுக்கும், அது குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரிச்ச உடனே அதை கூட்டிகிட்டு போய் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுக்கும். சாப்பாடு ஊட்டாது, எங்கே போகணும். அப்போ 4 விதமான சத்தம் கொடுக்குது கோழி. முதல்ல இங்கே சாப்பாடு இருக்குது, இங்கே வா, இப்படி சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குது. 2வது மேலே உனக்கு ஆபத்து இருக்குது, என் செட்டைகளின் கீழே வா. 3வது நான் வந்து இருட்டு வரப்போகுது, சாயங்காலம் வரப்போகுது, அப்போ ஒரு சத்தம் கொடுக்குது. இன்னொன்று ஐ வாண்ட் டு ஹேவ் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லி கோழி 4வது சத்தம் கொடுக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த குஞ்செல்லாம் கூட்டோடனே அது வந்து அப்படியே இங்கே சுற்றிட்டு இருந்து அதுக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது, கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குது. ரெண்டும் இந்த 4 காரியங்கள் தான் கோழியை பெருக்கிறதுக்கான காரியம். அப்போ உண்மையாக தேசத்தை நேசிச்சா எல்லா ஊழியக்காரர்களும் இந்த 4 மெத்தடை பண்ண போகிறோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு சாரார மேலே தன்னுடைய எல்லா தரிசனத்தையும் தன்னுடைய காரியங்களையும் இறக்கி அவங்களுக்குள்ள இருந்து அந்த ஜீவன் வெடித்து வந்த பிறகு அதை கூட்டிக்கிட்டே திரிஞ்சு இப்படி தான்ப்பா சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்து, பைபிளை இப்படி தான்ப்பா மெடிடேட் பண்ணணும், இப்படி தான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்லி கொடுத்து, இப்படி தான் ஆத்மாவோட பேசணும், இப்படி தான் ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணு சொல்லி கொடுத்து, ஆபத்து வரும்போது காத்து, இருட்டு வர முன்னால் அவங்கள சேர்த்து ஃபெலோஷிப் கொடுக்குற அந்த அந்த ஃபீலிங் ஆஃப் ஒரு மதர்ஹுட்டில் இருக்கிற ஃபீலிங்கை உண்டாக்குற அந்த காரியத்தை செய்தது இயேசு. ஜீசஸ் டிட் பெர்ஃபெக்ட்லி திஸ் ஒன் அண்ட் ஹி லெஃப்ட் இட். பெருசான உன்னையும் என்கிட்ட தான் அடங்கி இருக்கணும்னு சொன்னதாலாம் வந்தவன். பெருசாகி உனக்கு முட்டை போடுறதுக்கு திறன் வந்துன்னா நீ போய் உன்னுடைய காரியத்தை செய். அதுதான் ஒரு குயின் பீ செய்யுது. இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்குறது அப்படி தான். ஒரு வாழை மரம் வந்ததுன்னா அது 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 கொலை போட முன்னாலே 4 கண்ணை உண்டாக்கிட்டு தான் கொலை போடுது. அந்த கண்ணை எடுத்து தான் மறுபடியும் அடுத்தால வைக்கிறோம். அப்போ பனானா ட்ரீ மாடல் தான் பெஸ்ட்டுன்னு தான் ஜேம்ஸ் ஃபாலோ பண்ணுது, பேனியன் ட்ரீ மாடல் அல்ல. ஸோ பேனியன் ட்ரீக்கில் ஒன்றும் வளரவும் செய்யாது, வேறு ஒன்றும் செய்யாது, பேனியன் ட்ரீ தான் இருக்கும். பறவைகள் வரணும், கூடு கட்டும், அதோட சரி. பட் பனானா ட்ரீ அப்படி இல்லை, அது வந்து ஏக்கர் கணக்கில் போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ திஸ் மெத்தட் ஷுட் பி ஃபாலோட் by every church, every mission. இதில் எனக்கு மாற்று கருத்தே இல்லை. கோழியை சொன்னாலும் சரி, பனானா ட்ரீயை சொன்னாலும் சரி, அதுதான் வழி. ஸோ இன்டென்ஷனலி ஒரு லீடர் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுவது அவசியம். ஐடென்டிஃபை பண்ணணும் ஸ்பெசிஃபிக்காக. எல்லாருக்கும் ஒரு வேளை டைம் கிடைக்காது இருக்கும், எல்லாருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கோ அதுக்குரிய கிருபை இல்லாமல் இருக்கும். பட் கோழியை மாதிரி தானே உண்டாக்குது. ஸோ அந்த மாதிரி லைக் மைண்டட் பீப்புளை ஐடென்டிஃபை. அதனால தான் நான் எப்பவும் நீ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் ஷெப்பர்ட்ஸ் கேம்பில் பேசும்போது உன் சபைக்குள்ளே ஒருத்தன் வாரான்னா அவனுக்குள்ளே என்ன இருக்குது, அதை எப்படி டெவலப் பண்ணணும்னு நீ முதல்ல ஒரு நோட் புக்கில் எழுதுப்பான்னு சொல்கிறதுக்கா. அவனுடைய கிரேஸ் கிஃப்டிங்ஸை கண்டுபிடி, அதை நீ பாலிஷ் பண்ணு. அது 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேரும் சேர்த்து அவங்கள மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணு. அப்படி பண்ணாதான் சபைகள் செடியாகவும் இருக்கும். எந்த தாக்கத்தை மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் வெள்ளம் வந்தாலும் நிற்கும், அது பெருகும். இது புதிய ஏற்பாட்டினுடைய அது அப்போஸ்தலர் நடபடிகளுடைய மாறாத பிரமாணம். மார்க்கு பேதுருவுக்கு டிரான்ஸ்லேட்டர் தான். ஏன்னா பேதுருக்கு ரோமன் லாங்குவேஜில் பேச தெரியாது, ரோமரோடு பேச தெரியாது. ஆனால் ரோமாபுரியில் ஒரு வேலை செஞ்சுருக்கிறார். அப்போ மார்க்கு பேதுருவோடு இருந்து 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 இயேசுடைய காரியங்களை கேட்டதுனால தான் மார்க் எழுதின சுவிசேஷம் எழுதியிருக்கிறார். இதுதான் சரித்திரம். ஆனால் அந்த மார்க்கை பார்த்தீங்கன்னா பின்னால் இவன் எனக்கு ஊழியத்தில் பிரயோஜனம் உள்ளவன்னு சொல்கிறாரு. அது மார்க் ரத்த சாட்சியாக மறிக்கிறான். கூட டிரான்ஸ்லேட்டராக வைக்கிறவங்க கூட நீங்கள் மாற்ற முடியும், ஒரு பெரிய பயங்கரமான ஆளாக மாற்ற முடியும். வெறும் டிரான்ஸ்லேட்டராக தான் போகிறான். முதல்ல பயந்து ஓடி வந்துடுறான் மிஷன்ஸில், பவுலோடையும் பர்னபாஸோடு போகும்போது. பட் ஹி ஜாயின்ட் லேட்டர் ஆன். தன்னுடைய வெட்கத்தை விட்டு வாலிபன் ஒருவன் வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடினான்னு சொல்லி எழுதுகிற அளவுக்கு ஹி பிகம் எ டிரான்ஸ்பரன்ட் மேன். ஸோ அது கண்டிப்பாக நிச்சயமாக நடந்தாகும். ஸோ ஒரு லோத்தை போல சுத்தின இருக்கிறவர்களை உருவாக்காமல் இருக்கக்கூடிய ஆட்களும் உண்டு. அதே சமயத்தில் பவுலை போல பேதுருவை போல சுத்திரம் இருப்பவர்களை உருவாக்க. நான் இப்போ எங்களுடைய கடந்த ஏஜிஎம்மில் பேசின அந்த மெசேஜில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஏசு போஜனம் பண்ணி பாடுகளுக்குள்ளே போகும்போது ஒருத்தன் போயிட்டான், மீதி 11 பேர் வழக்கம் போல் போகிற தோட்டத்துக்கு போகிறாங்க. தோட்டத்துக்கு வெளியே உட்கார வச்சுறாரு 8 பேரை, 3 பேரை கூப்பிட்டு போகிறாரு. அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு, எப்பா நான் உன்னை கூப்பிட்டு போகிற காரணம் என் ஆத்மா கலங்கி இருக்குது, என் கூட வந்து பாட முடியுங்க. அது வெதர் தே ஃபுல்ஃபில் இட் ஆர் நாட் செகண்டரி. பட் இந்த 8 பேருடைய நிலைமையை தான் சொன்னேன்.
சுற்றி நடக்கிறதும் தெரில, தன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு தெரில. இன்னைக்கு முக்கால்வாசி க்ரௌடுகளுடைய நிலைமை தன்னை சுற்றி நடக்கிறதும் தெரில, தன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னு தெரில. இந்த 2 நிலையில் அன்னைக்கு 8 பேர் இந்த மாதிரி தான் நம்மளும் சபை இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு தெளிவான கருத்து. என்ன என்னுடைய அசைக்க முடியாத கருத்து, நான் சுற்றி வர்றதை பார்க்கறதுல அதுதான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஜெனரேஷன் குறித்து சேலஞ்சஸ், நீங்கள் இப்போது இன்டர்நேஷ்னல் ட்ரிப்ஸும் போயிட்டு வரீங்க, இன்றைக்கி இன்டர்நெட்டுடைய தாக்கம் இருக்கிறது, ஏஐ வந்திருக்கிறது, சமீபத்தில் ஏஐ குறித்து நீங்கள் பேசியிருக்கிறீங்க, யூ ஆர் வெரி அப்டேட்டட் வித் வாட் இஸ் ஹேப்பனிங் வித் டெக்னாலஜி. இந்த காலகட்டத்தில் சபைக்கு ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு விசுவாசிக்கு பிறந்தவன் டிஃபால்ட்டாக விசுவாசி ஆகிறது இல்லை. அவன் இயேசு சாமியை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் தான் அவன் விசுவாசியாக மாறுறான். இப்போது சபையில் இருக்கக்கூடிய பிள்ளையே ஆண்டுக்குள்ளே வருவதற்கு நிறைய பாஸ்டர்ஸ் கிட்ஸு, ஊழியக்காரங்களுடைய பிள்ளைகள், இவர்கள் ஆண்டுக்குள் வருவதற்கே அவர்கள் வாழ்கின்ற காலகட்டம் பெரிய சவாலாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். போராட்டங்கள் அதிகம், டெம்டேஷன்ஸ் அதிகம். இந்த சூழ்நிலையில் I don't know if ministries have updated themselves, churches have updated themselves to the challenges of the society. அதான் அந்த இசக்காரன் குமாரர்கள் திரும்பி வரும்பொழுது இன்றைக்கி இருக்கக்கூடிய, ஏன்னா எனக்கும் டீனேஜ் பசங்க இருக்கிறதுனால அவர்கள் சந்திக்கக்கூடிய சேலஞ்சஸ், ஸ்கூல் மினிஸ்ட்ரி, காலேஜ் மினிஸ்ட்ரி இன்னும் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதை குறித்து அவர்கள் ரட்சிப்புக்குள்ளே வர வைக்கிறதே ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கிறது. அடுத்தது அவர்களுக்கு ஒரு ஆத்ம பாரத்தை கொடுத்து அவனுடைய சமுதாயத்தை, ஃப்ரெண்ட்ஸை தொடுவதற்காக அவனை சேலஞ்ச் பண்ணுற இதுவும் இருக்குது. இதில் என்ன சூழ்நிலையில் நீங்கள் பார்க்கிறீர்கள் காரியத்தை, என்ன செய்யலாம் இதை குறித்து? என்னுடைய பிரசங்கத்தை நானே அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா, இந்த நாட்கள் பிரசங்கத்தில் என்னுடைய பழைய அனுபவங்களை சேர்த்து தான் நான் வசனத்தை கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற யங் பீப்புளுக்கு 3 காரியம் தேவை இருக்குது. ஒன்று, ரோல் மாடல். இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு காண்பிக்கிற அனுபவத்தோடு கூட சொல்லக்கூடிய ரோல் மாடல், ஷேர் பண்ணக்கூடிய. இந்த மாதிரி எனக்கும் சேலஞ்ச் இருந்ததுப்பா. ஐ ஆல்சோ ஹேட் த சேம் சேலஞ்ச் வாட் யூ ஃபேஸ். ஏன்னா சேலஞ்ச் அன்றைக்கி யோசேப்புக்கும் அதே தான் இருந்து, இன்றைக்கி நமக்கும் அதே தான் இருக்குது. ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இல்லை, டிஃப்ரெண்ட் ஃபார்ம், அவ்வளோதான். ஆதியாமத்தில் சொல்லப்படாத எந்த பாவம் அன்னைக்கு உலகத்தில் புதுசாக வந்திருக்குன்னு ஒன்றும் வரல. அப்போ எல்லாமே ஆதியிலே இருக்க சொல்லப்பட்ட எல்லா பாவம், அன்னைக்கும் ஹோமோசெக்சுவாலிட்டி இருந்திருக்குது, அன்னைக்கும் ஆர்கி இருந்திருக்குது, அன்னைக்கும் எல்லாம் இருந்திருக்கு. எல்லாமே ஓல்ட் டெஸ்டமெண்ட். அதுவும் புதிய முழு ஓல்ட் டெஸ்டமெண்ட்டே போக வேண்டாம், நீங்கள் இதில் பார்த்தீங்கனாலே தெரியுது, அன்னைக்கு எல்லாமே இருந்திருக்கு. அப்போ அந்த சூழ்நிலையிலையும் இன்றைக்கி அதே தான் இருக்குது. அப்போ அவனுக்கு தேவையானதெல்லாம் முதல்ல ரோல் மாடல். இவர் சொல்கிறது நல்லா இருக்குது. த வே ஐ ப்ரெசன்ட் along with my experience by saying openly my weaknesses also. இந்த ஏரியாவில் நான் வீக்காக இருக்கிறேன்னு சாத்தா என்னை அடுக்க வரான், இந்த காரியத்தை நான் ஃபேஸ் பண்ணுறேன். அப்போ ஃபேஸ் பண்ணும்போது நான் என்ன மெத்தடை யூஸ் பண்ணுறேன்னு நான் ஓப்பனாக பேசுகிறேன். 3வது, என்னுடைய ப்ரெசன்டேஷன் பிகாஸ் ஐ ஹவ் அப்டேட்டட் டு த ப்ரெசன்ட் டே. இல்லைன்னா நான் ப்ரெசன்ட் பண்ண முடியுது. அவனுக்கு என்னுடைய லாங்குவேஜ் இட் இஸ் டிஃப்ரெண்ட். அதனால நான் என்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் இன்றைக்கி காலையில் வந்த நியூஸை அடுத்து நான் அன்றைக்கி பிரசங்கத்தில் யூஸ் பண்ணிடுறேன். ஏதாவது ஒரு இல்லஸ்ட்ரேஷனில் கொண்டு வந்து எங்கேயாவது ஒரு பாயிண்ட்டை கொண்டு வந்துடுறேன். அப்போ அவன் சொல்கிறான், ஓ திஸ் மேன் இஸ் அப்டேட்டட், அவன் நம்ம காலத்திலாம் வாழ்கிறான், அவனால் முடியுதுன்னா நம்மளால் முடியுங்கிற அந்த காரியத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் இதை செய்ய முடியும். ஸோ ரெலவன்ஸ், ரிலேட்டபிலிட்டி, ரிலேஷன்ஷிப், இது 3ம் வாலிபர் மத்தியில் செய்வது அவசியம். அதற்கு சபை இன்வெஸ்ட் பண்ணணும், ஊழியக்காரர்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், டு அண்டர்ஸ்டாண்ட் தேர் கல்ச்சர். அவர்களுக்குள் ஆத்ம பாரத்தை, இப்போது ஏர்லி மிஷினரி ஸ்டோரிஸ்லாம் வாசித்தோன்னா, ஒரு அப்பா பையனுக்கு மிஷினரி ஸ்டோரி வாசித்த உடனே இவன் நானும் மிஷினரியாக போனோன்ட்டு ஆசைப்பட்டு நிறைய கதைகள் நம்ம அப்படி வாசிக்கிறோம். ஸோ சண்டே ஸ்கூல் லெவல்லையே, டீன்ஸ் லெவல்லையே, முன்ன நான் ரட்சிக்கப்படும் போது விபிஎஸ்ல ஒவ்வொரு நாளும் மிஷினரி ஸ்டோரிஸ் இருக்கும் 10 நாளுக்கும். ஸோ மிஷினரியுடைய தாக்கம் அந்த 12 வயசு 13 வயசுலேயே கொடுக்கப்பட்டுச்சு. சண்டே ஸ்கூல் லெவல்லையே நாட் ஜஸ்ட் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு ஆக்ஷன் சாங்ஸ்லாம் மாத்திரம் இல்லாமல், கதைகள் மாத்திரம் சொல்லாமல், எவ்வளோ சீரியஸாக அவர்களுக்கு அவங்களுடைய பர்பஸை குறித்தும், ஆண்டவர் எப்படி மற்ற மிஷினரிகளை வெவ்வேறு தேசத்துக்கு கொண்டு சென்று பாதித்தார். ஏன்னா இப்போ யூகேக்கெலாம் போகும்போது பார்க்கும்பொழுது நல்லா படித்தவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள்,
நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகி பேச்சுலர்ஸ் டிகிரி பண்ணவங்க, லாயர்ஸாக இருந்தவங்க, நிறைய பேர் டாக்டர்ஸாக இருந்தவங்க வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி சொசைட்டி டெவலப் ஆகிட்டு பசங்க நல்லா சம்பாதிக்கும் பொழுது end point is not financial stability, end point is not being successful and comfortable. அவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறத எவ்வளோ சீக்கிரமாக அதை ஆரம்பிக்கிறது. இப்போ நீங்கள் உங்கள் பேர பிள்ளைங்களுக்கு இந்த காரியங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களா, இப்போ சண்டே ஸ்கூல் லெவல்லையே how much it is necessary for us to challenge them at an earlier level. இப்போ ஓரளவுக்கு மிஷனரி ஸ்டோரிஸ் சொல்லப்படணுங்கிற அந்த அவேர்னஸ் வந்திருக்கு இப்போ. ஏன்னா ஒரு காலத்தில் ஒன்றும் ஒரு சிலபஸ் அல்லது புக்ஸு இந்த மாதிரி சில்ட்ரன் மினிஸ்ட்ரிக்கான காரியங்கள் அவைலபிள் இல்லை. நான் என்னுடைய கிறிஸ்தவ ஓட்டத்தை ஆரம்பிக்கும் போது எனக்கு கிடச்சதெல்லாம் சிஎஃப் மூலம் மெட்டீரியல் கிடச்சிது. சிஎஃப் வந்து அமெரிக்கன் பேஸ்டு, பட் ஸ்டில் அவங்க கொடுத்ததெல்லாம் மிஷனரி ஸ்டோரிஸ் கொடுக்கல, பட் ஃப்ளானல் கிராஃப்ட் கொடுத்தாங்க. மிஷனரி ஸ்டோரிஸ் கொடுக்கல, ஃப்ளானல் கிராஃப்ட் கொடுத்தாங்க, ஜேசுடைய கதையை கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறதுக்கு. பட் மிஷனரிஸ் ஆட் பண்ணணும்னு சொன்னது நம்ம மூமெண்ட்டில் வந்தது வந்து விபிஎஸ் மினிஸ்ட்ரிஸ் பங்காரப்பேட். அதில் தியோடர் வில்லியம்ஸு, அந்த 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 கேட்டகரி பீப்புள் அவங்க தான் இந்த அவங்க கோயில்பட்டிக்காரங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த விபிஎஸ் மூமெண்ட்டில் மிஷனரி ஸ்டோரிஸ் ஷுட் பி ஆடட்னு வந்தது. இன்றைக்கி திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா மன்னார்னு ஒரு தம்பி இருக்கிறாப்புல, அவர் வந்து சுரண்டையில் ஒரு இந்த மிஷனரி ஸ்டோரிஸ் அவங்களுடைய ரிசர்ச் பேப்பர்லாம் வச்சு ஒரு லைப்ரரியை கட்டி முடிக்க போகிறார். அவர் ஈஸ் ப்ரொடியூசிங் லாட் ஆஃப் மெட்டீரியல் ஃபார் த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு மிஷனரிகளுடைய காரியங்களை ரிசர்ச் பண்ணி அவர் எழுதி அதனுடைய தாக்கத்தை, லெட்டர்ஸை எப்படி வந்தது, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் எப்படி வந்தது, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் எப்படி வந்ததுன்னு எழுத ஆரம்பிச்சிருக்கிறார். இன்னொருத்தர் வள்ளியூரில் இருக்கிறாரு, அவர் வந்து டெய்லி ஒரு மிஷனரி ஸ்டோரின்னு போடுறார், பல மிஷனரிகளை அவருக்கு தெரிஞ்ச மதத்தில் போடுறாங்க. People started reading that now, started watching that now. இப்போ சர்ச் என்ன செய்யலான்னா ஏஐயை யூஸ் பண்ணி அவைகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்க முடியும். ஏஐயை நம்ம வந்து டேஞ்சரஸாக டெஸ்ட்ரக்டிவ் எலிமெண்ட்டாக பார்க்காம அதை எப்படி சாதகமாக மாற்றுறதுக்குன்னு சொல்லி ஏஐ யூஸ் பண்ணி நம்ம வந்து இப்போ சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ் இந்த மிஷனரிஸ் லைஃப் அதை நம்ம வந்து பூத்த முடியும். சில்ட்ரன் அது அட்ராக்ட் பண்ணத்தான் செய்யும். ஆடியோ விஷுவல் லேர்னிங். ஆமாம் ஆமாம். இப்போ ஒரு முந்தா நாள் வந்து ஒரு 3 minutes கூட இல்லை, 2 minutes தான். அதில் ஒரு பொம்பளை பிள்ளை வந்து சொல்லுது, ஐ எம் 5 years old, மை நேம் இஸ் நோவா அண்ட் மை மதர் டாட் மீ ஷீ இஸ் நோ மோர், ஷீ இஸ் கில்ட் இன் த வார்ன்னு சொல்லுங்களேன், ஷீ இஸ் நோ மோர், பட் ஷீ டாட் மீ எ சாங் விச் ஐ எம் கோயிங் டு சிங். ஐ திங்க் ஷீ இஸ் கோயிங் டு லிசன் டு மீ. I sing for Jesus as well as for her as well as for me அப்படின்னு சொல்லிட்டு 10,000 அந்த பாட்டை பாடினோடனே அந்த 3 நிமிஷத்தில் நானே அழுகிறேன். அந்த the way in which they presented, I am a missionary and I have gone through such a big thing and so sorrow stories, but அந்த 3 minutes கூட இல்லை, இட்ஸ் ஜஸ்ட் 2 minutes தான். அதுக்குள்ளே இனி நான் 10 தடவை கேட்டது. And I was motivated to that extent. ஒரு சைல்டுக்குள்ளே என்ன அஷ்யூரன்ஸ், என்ன காரியங்கிறத. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மெத்தடாலஜி மாற்ற வேண்டியது இருக்கும். அதில் இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸை இந்தியன் மிஷனரிஸ் காரியத்தையும் கூட எடுத்து போட முடியும். அப்படி போட்டாச்சுன்னா இந்தியா, ஏன்னா ஃபாரின் மிஷனரியை பேசி அவங்க செஞ்சாங்க ஏன்னா ராங் கான்செப்ட் வந்து அன்றைக்கி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் பிரிட்டிஷர்ஸ்க்கு உதவி செஞ்சுன்னு இருக்குது. இட்ஸ் நாட் அட் ஆல் ட்ரூ. அது நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாது, நம்ம ஆளுங்களுக்கும் தெரியாது. ஏன்னா இருக்கிற சங்கிகள் பேசுகிறதெல்லாம் நம்ம அங்கேருந்து காசை கொண்டு கொடுத்தா நம்மலாம் இப்படி உங்களை விலைக்கு வாங்கிட்டோன்னு பேசிக்கிட்டு இருக்கான். பட் தட்ஸ் நாட் ட்ரூ, உண்மையான ஹிஸ்ட்ரி. ஸோ ஏஐ இப்படி யூஸ் பண்ணுற சந்ததியை நம்ம எழுப்ப முடியும். அப்போ நிறைய க்ரியேட்டிவான வாலிபர்கள் இருக்கிறாங்க, க்ரியேட்டிவிட்டி இருக்குது, டிசைனிங் நிறைய கெப்பாசிட்டி இருக்குது. அவர்களையும் இந்த ப்ராசஸில் யூஸ் பண்ணி மெத்தடாலஜியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய பிள்ளைங்களுடைய லேர்னிங் கெப்பாசிட்டியை புரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணிக்கிட்டோம். ஆஸ்திரேலியன் மீடியா என்ன செஞ்சதுன்னா நிறைய கார்ட்டூன்ஸ் உண்டாக்கிச்சு. பட் பெட்டர் கார்ட்டூன் பை த டெவில். அவனுக்கு சண்டை பார்க்கணும், ஆக்ஷன் பார்க்கணும். நம்ம இதில் ஆக்ஷன் வராது இல்லையா, ஆக்ஷன் கொஞ்சம் தான் இருக்கும். சாம்சன் மாதிரி ஒரு கேரக்டர் எடுத்தால் தான் ஆக்ஷன் வரும், மற்றபடின்னா போகிறது பேசுகிறது தானே இருக்கும். ஸோ அந்த காரியத்தை ஆஸ்திரேலியன் மீடியம் செய்து பார்த்துச்சு. ஸோ
ஆனால் அதில் என்னென்னா போட்டியாக சாத்தானுடைய காரியம் வந்தது, அது ஒரு மோர் அட்ராக்டிவ், மோர் பொசசிவ் ஆயிடுச்சு. அதே லெவலுக்கு நம்ம இந்த காரியங்களை செய்ய முடியும். எத்தனை பேர் நம்ம ரத்த சாட்சியாக இந்தியாவிலேயே மறைச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து எங்கள் மினிஸ்ட்ரியில் 3 பேர் செத்துருக்காங்க, அடிபட்டு செத்துருக்காங்க. அவங்க ஸ்டோரியில் ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் எடுத்து போட்டாச்சுனாலே that will it is happening and it is possible சொல்ல முடியும். ஸோ மை திங்கிங் என்னோட மீடியா மினிஸ்ட்ரி பொறுத்த மட்டும் ஏஐக்கு எப்படி யாரை ட்ரெயின் பண்ணி எப்படி இதை யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் என்ன ஷார்ட்ஸ் உண்டாக்குறதுக்கு. ஸோ தட் we can change our method. Core message is not going to change. And நீங்கள் சொன்ன மாதிரி மிஷனரி ஸ்டோரிஸ் ரியலாக நடந்தது, இட் ஹேப்பன் அப்படின்னா தென் இட் இஸ் நாட் அன் இமேஜினரி திங் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா வருங்கால சந்ததி ஆதாயப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதை பற்றி கொஞ்சம் ஓப்பனாக பேசுவீங்க. பிள்ளைகளை ஒரு பேபி சிட்டிங் ஆப்ஷனாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்கக்கூடிய டேஞ்சர்ஸ், ஐ எம் ஏபிள் டு சி withdrawal symptoms with children. சின்ன சின்ன பிள்ளைங்களுக்குமே அந்த மொபைல் ஃபோனை விட்டு கை எடுத்துட்டிங்கன்னா கை உதிருது, அப்படியே கோவப்படுதுங்க. அது ஒரு பேபி சிட்டிங் ஆப்ஷன் இல்லை. அது வந்து எவ்வளோ ஒரு தீமையை கொண்டு வரும். பேரண்ட்ஸ் இதை குறித்து எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய பேர் அதை ஈஸியாக எடுத்துக்கிறாங்க, அதனுடைய பாதிப்பு பெருசாக இருக்கும். அதை குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்னை பொறுத்த மட்டும் வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்ட பாதாளத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு புகை வந்ததுங்கிறத நான் பூரணமாக நம்புறது. இப்போ அந்த புகை கசிய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்வேன். ஓப்பன் ஆகிட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் கசிய ஆரம்பிச்சதுனால 3 காரியங்கள் இந்தியாவை கெடுத்துக்கிட்டு இருக்கு. ஒன்று, இட் இஸ் ரேப்பிங். இன்னைக்கு ஒரு வயசு பிள்ளையை கொண்டுட்டான் ஒருத்தன் ரேப் பண்ணி. 32-year-old மேன், ஒரு வயசு பிள்ளைகிட்ட என்ன அவன், ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் இஸ் அரெஸ்டட். ஸோ கேங் ரேப்பிங் இதெல்லாம் ஒரு ஆவி வந்து இந்த ஆவி உலகத்தை இங்கே வந்து பாதிக்குது. தெரிஞ்சவங்க மத்தியிலே, ஃப்ரெண்ட்ஸ் மத்தியிலே. ஆமாம். அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டுங்கிறாங்க, மறுபடி தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அவளை ரேப் பண்ணிட்டு கொண்டு போட்டுறாங்க வெரி ஈஸியாக. அது எவ்ரிடே நியூஸ் மட்டும் இல்லை, எவ்ரிடே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் நியூஸ் ஆர் கம்மிங் லைக் தட். இது தெரிஞ்சது, தெரியாமல் எவ்வளோ நடக்கிறது. 2வது அது ஒரு ஆவி. 2வது ஆவி இந்த செல்ஃபோன். நாங்கள் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 3 வயசு பையங்கையில் அவங்க அப்பா ஃபெல்டு கொடுத்துட்டு அவர் வேலை செய்கிறார். நான் போய் சத்தம் போட்டேன். ஹசாடஸ் பிளேஸில் பிள்ளைய வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய நான் 3 நேரம் கூப்பிட்டேன். டே தம்பி தம்பின்னு கூப்பிட்டு அவன் காதை கேட்கலை. எனக்கு இதுதான் வேணுங்கிறது. அப்போ ப்ரையாரிட்டியே மாறி போகிற அளவுக்கு அவங்களுடைய அட்ராக்ஷன் இதோட ஆயிடுச்சு. இதை வீண் பண்ணுறதுக்கு என்னுடைய பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னா டைமிங் வச்சுருக்காங்க. அந்த செல்ஃபோனில் அந்த அவங்களுக்கு ஒரு செல்ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் மைன்ட்டு. பட் இவங்க டைம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 10 to 10:30 பார்க்கலான்னா அவ்வளோதான். அவன் வந்து கெஞ்சிறான். அதுக்கு பிறகு ஒரு 10 minutes நம்ம கேம் முடியலை டேடி அப்படின்னு தான் கெஞ்சிறான். அவங்க ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. இது எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கணும். இந்த டெக்னாலஜி ஐ கேன் கண்ட்ரோல் தேர் திங்ன்ட்டு. அப்போ அந்த பிள்ளையை அதிலிருந்து மாற்ற முடியும். ஸோ அதுக்கு எஜுகேட்டிங் த பேரண்ட்ஸ் ஆல்சோ, சேலஞ்சிங் த பேரண்ட்ஸ் ஆல்சோ இஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சர்ச். அகெயின் இதுதான் மென்ஸ் ஃபெலோஷிப்போ விமென்ஸ் ஃபெலோஷிப்போ, இதுலேயும் இந்த ஒரு பார்ட்டே இப்போ இந்த நாட்களுக்காக மாற்றப்பட வேண்டும். 3வது காரியம், அவனுடைய டேஸ்ட் அதை விட அதிகமான டேஸ்ட் உள்ள காரியம் கொடுக்கப்பட முடியும். There are things. Children are not, அவங்க அந்த இது ஒரு ஆவின்னு தான் சொல்லுவேன். அது ஆவினால் தான் சின்ன பிறக்கும் போதே அதுக்கு உடனே இதான் வேணும்னு இருக்குது. அது காசு இல்லைன்னா கூட இது வாங்கி கொடுன்னு சொல்லுது. அதே இதை நீங்கள் பொம்மை வாங்கி கொடுத்தா கூட தூக்கி அடிச்சிருது. நீங்கள் செல்ஃபோன் மாதிரி ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தா அது தெரியுது, இதுக்கு டவுன்லோட் பண்ணால் இல்லைன்னா மாற்றினா எப்படி மாற்றணுன்ட்டு. பீகாரில் அன்எஜுகேட்டட் பேரண்ட்ஸுக்கு பிறந்திருக்க பிள்ளைங்களுக்கு செல்ஃபோன் வாங்கிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி பேபி சீட்டர் மாதிரி வச்சுட்டான். அவன் மாடு மேய்க்கிறான் அல்லது வயலில் வேலை செய்கிறான், பிள்ளைங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கே தெரியுது என்ன செய்யணுன்ட்டு. ஹேக் பண்ணுறது என்ன தெரியுதுன்னு 5 வயசு பிள்ளைக்கு தெரியுது இப்போ. அப்போ இது வந்து ஒரு ஆவி தான், ஒரு ஸ்பிரிட். இது பாதாளத்தின் புகை ஒன்று வந்திருக்குன்னு. 3வது வந்தது இந்த மெட்டீரியலிசம். அதுக்கு இன்னும் ரீசெண்டாக ஐ ரெட் an article, EMI. EMI is another killing element in the society. You can have it with paying only this much, affordable. அதுக்கு வர்ற அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கணக்கு வழக்கே இல்லை. அண்ட் இஎம்ஐயில் மாட்டிக்கொண்டவங்க யாரும் தங்களுடைய கமிட்மெண்ட்டை நிறைவேற்ற முடியறதில்லை.
இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள். அழைப்பு தெரியுது, ஆண்டவர் கூப்பிடுறான்னு தெரியுது, ஆனால் போக முடியலன்னா இஎம்ஐ இருக்குது. ஸோ இஎம்ஐங்கிற ட்ராப். இப்போ நான் என்னுடைய மூத்த மகன் வேலை செய்யும்போது அவனுக்கு இந்த இன்கம் டேக்ஸை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் ஏதாவது நான் பண்ணலான்னு சொன்னபோது அவனுக்கு ஒரு சின்ன வாஞ்சிருந்து நான் ஒரு ஃப்ளாட்டை வாங்கி போடுறேன், ஆண்டவர் என்னை கூப்பிடுறேன்னே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நோ ஐ செட் தட் வில் டை யூ ஃபார் 30 years. நீ கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியுது. நான் அப்போ அவன் மொழியத்துக்கெலாம் ஒப்பு கொடுக்கல. கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன்னு தெரியுது. நீ ஷார்ட் டைமாக தென் வி ஆஸ்ட் ஹிம் டு பை எ கார் அண்ட் ஷி பாட் அ ஸ்மால் கார் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் இன்கம் டேக்ஸ். அது அவன் ஊழியத்துக்கு வந்தோடனே தூக்கி கொடுத்தாச்சு, அவ்வளோதான், ஃபினிஷ். அந்த மாதிரி காரியங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ இஎம்ஐ இஸ் அனதர் கில்லர் எலிமெண்ட் இன் த சொசைட்டி டுடே. ஆனால் நீங்கள் ஆரம்பத்தில் இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல்ஸ் வேலை செஞ்சுட்டு இருக்கும் பொழுதே நிறைய ஊழியம் பண்ணியிருக்கீங்க. சில்ட்ரன் மத்தியில் டான் ப்ரீச்சிங் போயிருக்கீங்க. அதை குறித்து நிறைய சாட்சி கேட்டிருக்கோம், உங்கள் புஸ்தகத்துலேயும் வாசிச்சிருக்கோம். இப்போது கர்த்தரால் ஏவப்பட்டவர்கள், அந்த மீதியானவர்களை பற்றி பேசணும்ல, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. வெவ்வேறு சபைகளில் இருக்கிறாங்க, வெவ்வேறு இடங்களில் இருக்கிறாங்க, தமிழ்நாடும் சரி நார்த்லேயும் சரி. அவர்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்வது என்பது பெருசாக டைரக்ஷன் இல்லாமல் இருக்கலாம். எல்லாரும் இனிஷியேட்டிவ்ஸ் இல்லை, ஆனால் ஸ்டர்ட் ஆயிட்டாங்க. பட் தே வாண்ட் டு டூ சம்திங். அப்பேற்பட்டவர்கள் என்ன செய்யலாம்? இந்த நேரத்தில் நான் ஒரு காரியத்தை இங்கே ரிஜிஸ்டர் பண்ண விரும்புகிறேன். நாங்கள் இதெல்லாம் செய்யும்போது வி வேர் பார்ட் ஆஃப் சிஎஸ்ஐ சர்ச். சிஎஸ்ஐ சர்ச்சில் நீ சர்ச்சுக்கு வந்தால் போதும், அது கூட வந்தியா வரலையான்னு தெரில, கம்யூனியன் இடத்துக்கு வந்து 2-3 அந்த மாதிரி ஒரு மனநிலையில் தான் சிஎஸ்ஐ சர்ச் ரன் பண்ணப்பட்டது. இன்றைக்கி கொஞ்சம் மாறி இருக்குது, மாற்றப்பட்டது. அதனால் அவங்க ஊழியத்தை தடுக்கவே இல்லை, ஊழியம் செய்கிறத தடுக்கவே இல்லை. எங்கேயாவது என்னத்தையா செஞ்சுட்டு போ, ஒழுங்காக அங்கே வரியா அப்படின்னு தான் பார்த்தாங்க. வேற பென்டிகாஸ்டல் சர்ச்சஸுடைய மென்டாலிட்டி வந்த உடனே பென்டிகாஸ்டல் சர்ச் நீ அதை செய்யக்கூடாது, இது செய்வது, அதுக்கு உனக்கு அழைப்பு இல்லை, இதுக்கு உனக்கு அழைப்பு இல்லை என்று நெகட்டிவாக அவங்களுக்கு தடையாக நிறைய காரியங்கள் இன்றைக்கும் போடப்படுகிறது. அதற்கு காரணம் பாஸ்டர்களுக்கு இன்செக்யூரிட்டி. எல்லா சபைகளும் இல்லை, குட் பாஸ்டர்ஸ் என்கரேஜ். ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ஜெனரலைசிங். சபையிலே பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ்க்குள்ள இந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. ஏன்னா இப்போ தான் வந்திருக்கேன், இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் 50 பேரில் இப்போ 5 பேரை எழுத்துட்டு போயிட்டேன்னா ஒருவேளை எனக்கு இன்னும் பாதிப்பு உண்டாகுமே அப்படி என்கிற ஒரு மனநிலை இருக்குது. எல்லா பாஸ்டரில் சில பாஸ்டர் உருவாக்குற ஆட்களும் இருக்காங்க, பட் பெர்சன்டேஜ் வைஸ் வெரி லெஸ். ஸோ இந்த மனநிலை முதலாவது மாற்றப்பட வேண்டும். இது ஆல் காரணம் பார்த்தீங்கன்னா இன்செக்யூரிட்டி. என்னையும் ஆண்டவர் அழைச்சார்னா எனக்கு இருக்க அபிஷேகம் போதுங்கிற நிலைமைக்கு எல்லா ஊழியக்காரர்களும் பயிற்சி பெற வேண்டும். இஃப் காட் கால்ட் மீ, ஓகே, ஹி வில் லீட் மீ. என்னுடைய அனாயிண்டிங் போதும், அதை மட்டும் காப்பாற்றணும். தாவீது பழைய ஏற்பாட்டில் ஆள் தான். பாவம் செஞ்சுட்டேன்னு உணர்த்தி வைக்க விட்ட போது உங்களுடைய பிரசன்னத்தை, உங்களுடைய அபிஷேகத்தை என்னை விட்டு எடுத்துக்கூடாது, இவனுடைய ஆவியை என்னை எடுத்துக்கூடாதுங்கிறது தான் அவனுடைய பிரசங்கம். ஆனால் சவுலை பாருங்கள், எனக்கு சிங்காசனத்தை என் மூப்பரில் என்ன கனம் பண்ண வரணும். இது 2 பேருக்குள்ள வித்தியாசம் தான். அப்போ எனக்கு இருக்கிற அபிஷேகத்தை வச்சு நான் வர முடியுங்கிற அந்த உள்ளான தைரியமும் பலமும் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் உண்டு. அதான் சீனியர்ஸ் ஜூனியர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கும். பட் சாதாரண விசுவாசியாக இருக்கிறவங்களுக்கு ஆண்டுக்கு ஏதோ செய்யணும்னு ஆசை இருக்குது, பட் பெரிய இனிஷியேஷன் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. அவர்கள் என்ன செய்யலாம்? இல்லை, இந்த நாட்களில் தேர் ஆர் லாட் ஆஃப் மீடியம் அவைலபிள் டு கெட் ட்ரெயின்ட். லாட் ஆஃப் பீப்புள் தே ஹேவ் டு சீக் ட்ரைனிங். எஸ், அவர்களுக்குள் இயற்கையாகவே அந்த காரியம் இல்லைன்னா டைரக்ஷன் கிடைப்பதற்காக தே ஹேவ் டு கெட் ட்ரெயின்ட். ஒரு கம்பெனி தன்னுடைய ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இன்னொரு இதோட பெட்டரான மெத்தட்னா ஒரு 2 பேருக்கு இந்த ஒரு ஆர்கனைசேஷனில் எனக்கு ட்ரைனிங் கிடைக்கணும், இல்லை செமினார் அட்டன் பண்ணால் போதும், ஒரு சின்ன ட்ரைனிங் அட்டன் பண்ணால் போதும்னு சம்பளம் கொடுத்து, ட்ராவல் கொடுத்து, தங்க இடம் கொடுத்து அந்த ட்ரைனிங் போயிட்டு வாப்பா வந்து இவ்வளோ செய்யின்னு சொல்கிறது போது why not the church allow the people to go and get trained for such things? There are a lot of agencies exclusively for, இப்போ நம்ம ஜென்னெக்ஸ்ட் நடத்துகிறோம், அந்த ஜென்னெக்ஸ்ட்டுக்கு சபையிலேருந்து ஆட்களை கொண்டு வந்து எப்போ நாங்கள் 1 வாரம் ட்ரெயின் பண்ணி உனக்கே தந்துடுறோம்னு சொன்னால் கூட அனுப்புறதுக்கு நிறைய பேருக்கு இஷ்டம் இல்லை. இப்படி இதே மாதிரி நிறைய காரியங்கள் நடத்தப்படுகிறது. அதில் உள்ள அந்த ரிசோர்ஸஸ் அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கோ ஒருவேளை நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம், நாலேஜ் இல்லைன்னா கொடுக்கலாம்,
பட் நாலேஜ் அது இருந்ததுன்னா எப்படியும் கண்டுபிடிச்சி அதுக்கு அனுப்பிடுவாங்க. இப்போ YOM இருக்குது, அதில் ஒரு ட்ரைனிங் அனுப்புகிறாங்க ஆட்கள். OM இருக்குது, அங்கே ட்ரைனிங் அனுப்புகிறாங்க. இதெல்லாம் ஏஜென்சிஸ் தானே. இந்த ஏஜென்சிஸ் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்குறத கண்டுபிடிச்சி சபையை நடத்துகிறவங்க அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு இந்த ஏஜென்சிஸ் ஆல்சோ பிளேயிங் எ ரோல். அவங்கள ரெகக்னைஸ் பண்ணணும், அவ்வளோதான். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இவ்வளோ நேரம் நம்மளுடைய சபைகளுடைய நிலையும் இன்றைய காலகட்டத்தில் தேசத்தில் நடக்கக்கூடிய சேலஞ்சஸும் மிஷன்ஸில் காரியங்கள் செயல்படுவதும் அடுத்த தலைமுறையை எப்படி சந்திப்பது, பெற்றோர்களாக காரியங்கள் எப்படி செய்வது, ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர்கள் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்று நிறைய காரியங்களை எங்களுக்கு ஆலோசனையாக சொன்னீங்க. வசனத்திலேருந்து பேசுனீங்க, உங்கள் அனுபவத்திலேருந்து பேசுனீங்க. Thank you so much for sparing your time. Thank you. It's a privilege. I love that. Thank you. Thank you. Thank you for sharing your heart. Thank you. Thank you.